3 தடவை முதலமைச்சர் முடிக்க வேண்டியது. ஓபிஎஸ் நம்மளுக்கு கை கொடுத்துருக்காங்க. உங்களை ஓபிஎஸ் மறந்துருக்கலாம், வேற நிர்வாகிகள் மறந்துருக்கலாம். தலைவர் ஸ்டாலின் அவர் உங்க முகம் அவர் முன்னாடி என்னைக்கு பத்திக்கே இருக்கு. கடந்த 4.5 ஆண்டுகளாக உரிமை மீட்பு குழுவில் தொண்டர்களை இணைத்து நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். இந்த வேளையில் நானும் ஓபிஎஸும் பாரம்பரிய இயக்கமான தாய்க்களமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறோம். அதனால் நீங்கள் அத்தனை பேரும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று எங்களது நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டு அவர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு தளபதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சபதம் ஏற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக அதை வாங்கி தருவேன் என்று கூறியிருந்தார். என்னமோ தெரியவில்லை, இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவனாக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து இந்த தொண்டனையும் கரை சேர்த்திருக்கணும். இந்த தொண்டனை கரை சேர்க்க தவறிவிட்டார். அது ஏனோ என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக நம்பியிருப்பது தளபதியார் அவர்களைத்தான். எங்கள் தொண்டர்களும் நாங்களும் நம்பி இருக்கின்றோம். எனவே தளபதி எங்களுக்கு ஆணையிட்டால் நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் கூறிக்கொண்டு, இன்னும் எங்களுக்கு தலைமையிலிருந்து பணிகள் செய்ய உத்தரவு வரவில்லை. எனவே தலைமையிலிருந்து பணி செய்ய உத்தரவு வந்த உடனேயே நாங்கள் தளபதியாரின் கட்டளை ஏற்று கண்டிப்பாக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை ஒரு வரலாற்று வெற்றியை பெற்று தருவோம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க எல்லாம் எதிர்பார்த்து காங்கிரஸ் எப்படி இருக்குது? அரசியல்ல எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அதில் உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது எல்லா இயக்கத்தினுடைய அடிப்படை. எனவே அதனால் எனக்கு கிடைக்கவில்லை என்பதனால் நான் அரசியலை விட்டு ஒதுங்க போறதில்லை. ஏனென்று சொன்னால் மக்களுக்கு பணி செய்வது அரசியல் வழியில் தான் மக்களுக்கு பணி செய்ய முடியும். எனவே நான் தொடர்ந்து தளபதியார் கருத்தை வலுப்படுத்த நான் பணியாற்றுவேன். தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக நான் பணியாற்றுவேன். என்னோடு என்னுடைய தொண்டர்களையும் அழைத்து சென்று பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். 3 தடவை முதலமைச்சர் முடிக்க வேண்டியது. ஓபிஎஸ் நம்மளுக்கு கை கொடுத்துருக்காங்க. அவர் நம்மளை கைவிட்டாரு. என்ன காரணம் இருந்தாலும் நம்ம பயணம் தளபதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த ஒரு பயணமாக. உங்களை ஓபிஎஸ் மறந்துருக்கலாம், வேற நிர்வாகிகள் மறந்துருக்கலாம். தலைவர் ஸ்டாலின் அவர் உங்க முகம் அவர் முன்னாடி என்னைக்கு பத்திக்கே இருக்கு. நம்பி போனவருக்கு அந்த வைத்தியங்க பாதி பண்ணலாம் திட்டு வாங்கிட்டாங்க.